அதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி இல்லை என கட்சியின் தலைமை நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளதாக கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை துணைத் தலைவருமான தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துல நீங்களும் கையெழுத்து போடணும். ஆனா நீங்க கையெழுத்து போடல. ஏங்க நான் இங்கிருந்து டெல்லியில இருந்து நாடாளுமன்றம் நடந்திருந்தேன், அதனால் போக முடியல. அதற்கு எப்பவுமே என்ன கழகம் முடிவெடுக்கிறதோ அதற்கெல்லாம் கட்டுப்படுபவர்கள் நாங்கள் சாதாரண தொண்டர்கள் தான். அம்மா வழிகளில் செல்கின்றவர்கள். தலைமை என்ன முடிப்பெடுவதற்கு கட்டுப்பட்டு செயல்படுவதுதான் எங்களுடைய உங்களுடைய தீர்மானத்தை அவங்க அந்த அடிப்படையில் நான் சொல்றதுன்னு சொல்லியிருக்கேன்ல, கட்சியில் முடிவெடுத்தது முதலமைச்சர் அவர்கள் முன்பே தெளிவு விடுத்திருக்கிறார்கள். ஆகவே கழகத்தினுடைய தலைமை கழகம் என்ன முடிவெடுத்திருக்கிறதோ அந்த முடிவின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொல்ல முடியாது. இல்லைங்க, நாங்க அதிமுக. நான் முதலிருந்தே சொல்றேன், அதிமுக பிளவு என்பது கிடையாது. நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அம்மா அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் நாங்கள். அம்மா அவர்கள் உருவாக்கப்பட்ட அரசு. இந்த அரசை காப்பது, இந்த கட்சியும் காப்பது எங்களுக்கு கடமை. தவிர 4-2-0-2 4-2-6 தான் எனக்கு தெரியும். அது மேல எனக்கு தெரியாது. நான் சொல்றேன்ல, 4-2-6 சைபருக்கு அங்க மதிப்பு இல்ல. 6 தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல அது விளக்கம் சொல்ல எனக்கு தெரியல. எனக்கு நம்பர் தான் தெரியுமா தவிர அதுக்கு விளக்கம் தெரியாது. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க விளக்கம். ஓபிஎஸ் தரப்பினர் திருப்பி சொல்றது சசிகலா அவர்களை விலக்கி வைக்கணும் அப்படின்றது. அந்த விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடு அதுதான் உங்களுக்கு தெரியும். கழகத்தினுடைய பொதுக்குழு என்ன முடிவெடுத்திருக்கிறதோ அதன்படி கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கழகம் மீண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ தலைமை கழகம் முடிவெடுத்து பிறகு அதற்கு செய்வதற்கு ஏற்றாற்போல் என்ன முடிவோ அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதன்படி செயல்படும். அடுத்ததான் அந்த பொதுக்குழு இதெல்லாம் கூட்டுறதுக்கான அடுத்து என்ன மெர்ஜர் அப்படின்றது அந்த விஷயத்துல தான் பாசிபிள் ஆகும். நாங்க முதலிருந்து சொல்றோம், கட்சியில் பிளவு என்பது கிடையாது என்றால் பிளவு சொல்றது கேளுங்க. எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு சொல்லணும். கட்சி பிளவுபட்டு சொல்றதுக்கு தம்பிதுரையோ இல்ல வேணுகோபாலோ நீங்களோ சொல்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது சொல்ல வேண்டியது எலெக்ஷன் கமிஷன், அல்லது கோர்ட்டு. இதுவரையில் யாராவது கட்சியை பிளவுபட்டு சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லல. காரணம் என்னன்னா, கட்சி ஒரு பிளவுபட வேண்டும் என்றால் 3/2 பங்கம் சட்டமன்ற ஒரு நாடாளுமன்ற பிரிந்து சென்றால் தான் அது பிளவு என்பது உண்டு. அப்படி ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கிறதா? ஏன் நீங்களாம் சொல்லிக்கிட்டு என் கட்சியை நீங்க 3 அணி 4 அணி நீங்க ஊடகங்கள் தான் இப்படி சொல்கின்றீங்களே ஒழிய சொல்றதை கேளுங்க, விளக்கம் சொல்றது கேளுங்க. கட்சி பிளவு என்ன சொல்லுங்க. 2/3 ஆஃப் டிஃபெக்ஷன் இருக்கணும் இல்ல? அதான் ரூல். அது நடந்திருக்கா? நடக்காத எதுக்கு பிளவு அணி எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க? இல்லங்க, துணை பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்களே. இல்ல, துணை பொதுச் செயலாளர் அந்த பதவி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்பொழுது கழக தலைமை கழகம் முடிவெடுத்து விட்ட பிறகு அது கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. சொல்றதை கேளுங்க. கழகம் தலைமை கழகம் அம்மா அவர்களால் யார் நியமிக்கப்பட்டார்களோ அவர்கள் கூடி தலைமை கழகத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு செயல்படுகிறோம். அந்த கட்டுப்பட்டு அனைத்து செயல்படும். நல்லாட்சி தொடரும். அம்மாவுடைய ஆட்சி இந்த மீது 4 ஆண்டு மட்டுமல்ல 100 ஆண்டு காலம் அம்மா அவர்கள் நினைத்தார்களோ அந்த அனைத்து இந்திய அண்ணா ஆட்சி தமிழகத்தில் தொடரும். தமிழக மக்கள் நல்லது செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.